மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் கோல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சூறாபானத்தை ஏற்று குடிக்கிறவன் கடவுள். குடிக்கிறவன் கடவுள். ஆமா. குடிக்காதவன் அசுரன், கெட்டவன். இப்போ இங்க குடிக்கிறவன்லாம் கெட்டவங்கிறானுவோ திட்டுறானுவோ. ராமன லட்சுமணன் காட்டுல என்னத்தை குடிச்சா சாப்பிட்டாங்க? மான் வேட்டையாடினாங்க, மான் கறி சாப்பிட்டாங்க, சூறாபானத்தை குடிச்சான். காந்தராஜ் குடிச்சானே அவன் கேட்பான், ஸ்ரீகாந்த் குடிச்சான்னு கேட்பான். கொக்கைன் தடைப்படுத்தப்பட்ட போதைப் பொருளா நாங்க சந்தேகம் இருக்கு. கொக்கைன், மார்பின், பெத்தலின் இதெல்லாம் நாங்க மருத்துவத்தில் பயன்படுத்துறோம் மருந்துகள். இந்த காலத்துல ராயபுரத்துல வாங்குற சாராயத்தினுடைய கிக் பயங்கரமா போதைப் பொருளை ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஒரே ஒரு துண்டு ஈரல் இருந்தா போதும், அதை வச்சுக்கிட்டா நம்ம உடம்பு அது காப்பாத்தி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அது கெட்டு போச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ண முடியும். செக்ஸுக்கு அது பிரமாதமான மருந்து பயன்படும் சொல்லி தான் வயகராவை கொடுத்தாங்க. அது ஒரிஜினலா ஹார்ட்டுக்குன்னு இது பண்ணாங்க. அதை கடைசியில் ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணாங்க. ஒரு பிரபல தலைவர் 2 வயகராவை போட்டு மனைவியோட ரொம்ப ஜாலியா இருக்காரு. 2 வயகரா போட்டா 2 நைட்டே இறந்து. அப்படி அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? அதுதான் ஒரு தன்னை மறந்த ஒரு நிலை ஒண்ணு வரும். எந்த வலியை மறக்கிறதுக்கு குடிச்சானோ அந்த வலி, அந்த துயரமும் அதிகமா வெளியே வரும். அந்த மருந்து எஃபெக்ட் போன உடனே ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு சிப்ஸ், சைடிஷ், முட்டை, ஆம்லெட், கோடி எல்லாம் வரிசையா சைட் டிஷ் எல்லாம் வச்சுக்கிட்டு வயிற்ற தாஜா பண்ணி அப்புறம் குடிக்கணும். ஏமாத்திரம். இளநீ குடிக்கிறீங்களா டாக்டர்? கொடுங்க. ஒரு இளநீ குடிச்சா ரொம்ப நல்லா இருந்தது, குடிச்ச முடிச்ச இன்னொன்னு குடிங்க அப்படின்னாங்க. இன்னொன்னு குடிச்சேன், உடம்பு கெட்டு போச்சுங்க. என்ன அப்படின்னாரு, இளநீ குடிச்சாலே தண்ணி அடிச்ச மாதிரி ஃபீலிங். இளநீ கொஞ்சம் தான், அதுல ஃபுல்லா ஜின்னு ஊத்தி. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். போர் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டாரு ட்ரம்ப். அதனால் அந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை விட்டுட்டு இப்போ எல்லோரும் இப்போ சினிமா பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. அங்கே போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டமாகுது. இல்லை, எனக்கு உங்கள் கேள்வி எனக்கு புரியல. போதைப் பொருளே சினிமா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்ததா? அர்த்தம் புரியலையே. கல்லுண்ணாமைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதியிருக்காருங்க. 10 குறள் எழுதியிருக்காரு. சனாதன மதத்தில் அசுரர்கள், தேவர்கள் 2 இருக்கான். தேவர்கள் குடிக்கிறவன், குடிக்காதவன் அசுரன். சுறாங்கிறது, சுறாபானங்கிறது என்ன புரிகிற மாதிரி சொல்லணும்னா சாராயம். சாராயம் குடிக்காதனால அவன் சுறாவை ஏற்றுக்கொள்ளாதனால தான் அவன் அசுரன். சுரன் சுறாபானத்தை ஏற்றுக்கொள்ளாத, குடிக்காதவன். சுறாபானத்தை ஏற்று குடிக்கிறவன் கடவுள், தேவன். அவங்களுக்கெல்லாம் கடவுள் இந்திரன். அது சனாதனத்தில் குடிக்கிறதை ஏற்றுக்கிறாங்க. சனாதன மதம் குடிக்கிறவன் தான் கடவுள், குடிக்காதவன் அசுரங்கிறது சனாதன மதம். குடிக்கிறவன் கடவுள். ஆமாம். குடிக்காதவன் அசுரன், கெட்டவன். கெட்டவன், நரகாசுரன், பத்மாசுரன், சூரபத்மன் எல்லாம் குடிக்கிறவனுங்க, குடிக்காதவனுங்க. அப்புறம் இங்கே குடிக்கிறவன்லாம் கெட்டவங்கிறானுவோ திட்டுறானுவோ. அது சனாதனத்துக்கு விரோதமாக பேசுகிறீங்க. சனாதனத்துக்கு விரோதமாக பேசுகிறீங்க. உத்தரகாமேஷ்டி யாகத்தில் என்ன பண்ணுறான்? முதல்ல சூறாபானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குதிரையினுடைய ஆணுறுப்பை வெட்டி அதை வச்சு தானே புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி தானே ராமனும் லட்சுமணன் எல்லாம் பிறக்கிறாங்க. ராமன் லட்சுமணன் காட்டில் என்னத்தை சாப்பிட்டாங்க? மான் வேட்டையாடினாங்க, மான் கறி சாப்பிட்டாங்க, இது சூறாபானத்தை குடித்தாங்க. கடவுள் இது துவாரகை ஏன் அழியுது? கிருஷ்ணனுடைய ராஜ்யம் எப்படி அழியுது? யாதவர்கள் எப்படி அழிஞ்சாங்க? சூறாபானத்தை குடிச்சு விட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கடலில் மூழ்கி செத்து போனான். கடவுள். ஆக சனாதனத்தை இது பிரகாரம் கடவுளாக இருப்பவர்களும் தேவர்களாக இருப்பவர்களும் வணங்குபவர்களும் குடிப்பவர்கள், குடிக்காதவர்கள்லாம் கெட்டவர்களாக அசுரர்கள். அதனால் கடவுளாக தன்னை மாற்றிக்கணுங்கிறதுக்காக சினிமா உலகத்தில் இருக்கவங்களாம் குடிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அரசு டாஸ்மாக் நடத்துது, அது ஒரு வகையான போதை. தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகள்னு இருக்குல்ல, அது பல்வேறு தரப்பினர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அங்கங்கே தினம் அரெஸ்ட்லாம் ஆகுது, எல்லையில் பிடிக்கிறாங்க, அப்படின்லாம் நடக்குது. சினிமாவில் வரும்போது மிகைப்படுத்த பெரிய விஷயமா தெரியுது. முதல் பக்கத்தில் பெருசாக போடுறாங்க. சொல்லும்போது பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். காந்தராஜ் குடித்தானே அவன் கேட்பாங்க, ஸ்ரீகாந்த் குடித்தா கேட்பாங்க. அதனால தான் கேட்குறேன். அது எனக்கு கொக்கைன் தடைப்படுத்தப்பட்ட போதைப் பொருளாக எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா கொக்கைன் நாங்கள் மருத்துவத்தில் பயன்படுத்துகிற மருந்து.
கொக்கைன், மார்ஃபின், பெத்திடின் இதெல்லாம் வந்து நாங்கள் மருத்துவத்தில் பயன்படுத்துகிற மருந்துகள். அதுவே போதைப் பொருளாக மாறும். பெத்திடின் வந்து அதனுடைய ஒரு வயல் வந்து 5 cc இருக்கிற இது ஆம்பியூல் வந்து 5 ரூபாயோ 6 ரூபாயோ, எங்கள் காலத்தில் வந்து 2 ரூபாய்க்கு கிடைக்கும். ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி கையில் கொடுத்தா, மருந்து கடையில் கொடுத்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கேட்டிங்கன்னா 2000 ரூபாய். தண்ணி அடி அதை போதைக்காக தான் அவன் யூஸ் பண்ணுறான்னு தெரியும், அதனால் விலை ஏற்றி வைப்பாங்க. அது மாதிரி பல மருந்துகள் இருக்குது, போதை ஏற்றுற மருந்துகள். வயாகரா வந்தது இல்லை, செக்ஸுக்கு அது பிரமாதமான மருந்து. செக்ஸ் ஆணுடைய செக்ஸ் உணர்ச்சியை அதிகப்படுத்தி இப்போ உடலுறவுக்கு அது பயன்படும் சொல்லி தான் வயாகராவை கொண்டாங்க. அது ஒரிஜினலாக வந்தது ஹார்ட்டுக்குன்னு இது பண்ணாங்க. அதை கடைசியில் வந்து ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. வயாகராங்கிறது வந்து ஹார்ட்டு இது நோய்க்காக தான் ஏதோ தயார் பண்ணி கடைசியில் இந்த வயாகரா போட்டுக்கிறவங்களாம் ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்து போகணும். ஒரு பிரபல தலைவர் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கு பிறகு இப்போ 2 வயாகராவை போட்டுக்கிட்டு போனார். ஒரு நிகழ்ச்சியை பிரமாதமாக நடத்திட்டார், வெற்றி தலைவரெலாம் பாராட்டிட்டாங்கன்னு அந்த சந்தோஷம் தாங்காமல் மனைவியோட ரொம்ப ஜாலியாக இருக்கிறார். 2 வயாகரா போட்டார், 2 நைட்டே இறந்து விட்டார். அது அப்புறம் அதெல்லாம் வித்ட்ரா பண்ணோம். அது மாதிரி நிறையா மருந்துகள் இருக்குது. நினைக்கிற விளைவுகளை வந்து எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கும். பெத்திடின் வந்து வலி நீக்கத்துக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது. இன்னும் புற்றுநோய் நோயாளிகள் அவங்களுக்கு கடுமையான வலி வரும். அது குறிப்பாக பெண்கள் புற்றுநோயில் அவஸ்தைப்படும் போது அவங்களுக்கு பெத்திடின் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அந்த பெத்திடின் இன்ஜெக்ஷன் வந்து சாதாரணமாக வந்து 6 மணி நேரம் வேலை செய்யும். இவங்களுக்கெல்லாம் ஒரு 3 மணி நேரம் தான் வேலை செய்யும். அந்த பெத்திடின் எஃபெக்ட் போனோட கையெடுத்து கும்பிடும். சார் இன்னொரு கொடுத்துரு சார், முடியலை சார், முடியலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவர் விசாரணையில் இவர் சொல்லியிருக்கிற தகவல் வெளியாகிருக்கு. அந்த அதிமுக ஐடிவிங்க அந்த பிரசாத்துங்கிறவர் தான் கொடுத்துருக்கிறாரு. அவர்கிட்ட இவர் பேசியிருக்கிறாரு. நீங்கள் நேற்று எனக்கு என்ன கொடுத்தீங்க, உடல் சோர்வுலாம் இல்லை, உடல் வலி இல்லை, நல்லா தூங்கியிருக்கிறேன், காலைல ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாராம். அப்படி அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படி அதுதான் ஒரு தன்னை மறந்த ஒரு நிலை ஒன்று வரும். தேவதாஸ் படத்தை பாருங்கள், வாங்கி பாருங்கள். நாகேஸ்வரன் நடித்த தேவதாஸ், அதில் க்ளீனாக காட்டுவாங்க எப்படி போதைக்கு ஒருத்தன் போகிறான். தேவதாஸ் ஒரு பெரிய ஜமீன்தார் பையன். அவன் வந்து அந்த வீட்டில் வேலை பார்க்குற பார்வதிங்கிற பொண்ணை லவ் பண்ணுறான். ஜமீன்தாருடைய ஒரே பையன், வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு சொல்லிட்டு ஜமீன்தார் வந்து அந்த பொண்ணை மிரட்டி ஒரு கிழவனுக்கு, பணக்கார கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான் 2ஆம் தரமாக. வேறு வழி இல்லாமல் அவன் மிரட்டில் அவள் போயிடுறான். இவனால் இந்த பார்வதியை மறக்க முடியல. அதுக்கு அவருடைய நண்பன் வந்து ஒரு விலை மாதுக்கிட்ட கூப்பிட்டு போகிறான். அந்த விலை மாதுக்கிட்ட இவன் பண்ணுற அவஸ்தையை பார்த்துட்டு அந்த விலை மாது என்ன பண்ணுறா, கொஞ்சம் பிராந்தி குடி அப்படின்னு கொடுக்குறான். போதை மதுவை கொடுக்குறா. மதுவை குடிக்கிறான். குடிச்சிட்டு நல்லா தூங்கிடுறான். தூங்கிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே பார்வதி பார்வதி அப்படின்னு எந்திரிக்கிறான். இது இப்போ நல்லா தூங்கிட்டு எப்படி என்ன போதை போயிடுது சொல்கிறான். எனக்கு ஐயோ அந்த மருந்தை கொடு, பார்வதி ஞாபகத்தில் என்னால் நிறுத்த முடியல, கொடு அப்படின்னு சொல்லி மதுவை வாங்கி குடிக்கிறான். கடைசியில் என்ன ஆகிறான்னா, அந்த மதுவை விட்டு அவனால் வெளியே வரம்போயே முடியறதில் அவன் செத்து போகிறான். அதுதான் கதை. எப்படி ஒருத்தன் வந்து போதைக்கு அடிமையாகிறான், அடிக்ட் ஆகிறாங்கிறத அந்த படத்தில் அழகாக காட்டுவாங்க. அதாவது அந்த வித்ட்ராயல், அதாவது அந்த மருந்தினுடைய எஃபெக்ட், அந்த போதையினுடைய எஃபெக்ட் போகும்போது எதுக்காக எந்த துயரத்தை மறக்கிறதுக்கோ எந்த வலியை மறக்கிறதுக்கோ குடித்தானோ அந்த வலி அந்த துயரமும் அதிகமாக வெளியே வரும். அந்த மருந்து எஃபெக்ட் போன உடனே ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டே திருப்பான். அந்த மருந்தை கொடு, அந்த போதையை கொடுன்னுவான். ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னாச்சு ஆகிடும்னாக்கா அவங்களால அது இல்லாமல் இருக்க முடியாது. மதுவுக்கு அடிமையானவங்களை வந்து டே அடிக்ஷன் நாங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அட்வைஸு, தினசரி ஒரு 2 பெக்கு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்துருங்கன்னு கண்டினியூ பண்ண சொல்லுவோம். இல்லாட்டி இப்போ வித்ட்ராவல் சிண்ட்ரோம், வலுப்பு வந்து மாதிரி கை காலெலாம் இதெல்லாம் ஷிவரிங்கெல்லாம் வந்து படாதவஸ்தைப்படுவோம். உடம்பு அதுக்கு பழகிடுச்சு, அது இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரே வரியில் சொல்லணுன்னாக்கா, எந்த வகையான போதைப் பொருளுமே உடம்புக்கு நல்லது அல்ல. புகை உட்பட எந்தவா இருந்தாலும் உடம்புக்கு அது கெடுதல் தான் பண்ணும். ஜெயகாந்தன் அழகாக எழுதுவார். மதுவை வந்து உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறோம், சிப்ஸு, சைடிஷு, முட்டை ஆம்லெட்டு,
கோழி எல்லாம் வரிசையாக சைட் டிஷ் எல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் லேசாக குடிச்சிக்கிறேன், உனக்கு சிப்ஸ் கொடுக்குறேன், கோழி கொடுக்குறேன், கொட்டைக்கடலை கொடுக்குறேன்னு சொல்லி அதை வயிற்றை தாஜா பண்ணி அப்புறம் குடிக்கிறோம். ஏமாத்துறோம் வயிற்றை. சரி அளவு குடிச்சு விட்டேன், சிப்ஸு சாப்பிட்றதுக்காக இது குடிச்சு விட்டேன், சரி குடி அப்படிங்குது. உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் குடிச்ச வந்தான் நான். நாக்கில் பட்ட உடனே நேராக மூளைக்கு போகும். மற்ற இதை இப்போ காஃபி குடிக்கிறோம், அது கெக்கு ஒரு நாள் வந்து தொண்டைக்குள்ளார போகும்போது ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு சுகமாக இருக்கும். அந்த நாக்கில் பட்ட உடனே அந்த சூடு கொஞ்சம் சுகத்தை கொடுக்கும். வயிற்றுக்குள்ளார போய் ரத்தத்தில் கலந்த பிறகு தான் நமக்கு தெம்பே வரும். காஃபி குடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நமக்கு தெம்பு வரும். மது அப்படி இல்லை. நாக்கில் பட்ட உடனே மேலெண்ணத்தில் பட்ட உடனே நேராக மூளைக்கு போய்டும். மூளையை போய் ஸ்டிமுலேட் பண்ணிடும், வேலையை காட்டிடும். அதில் மட்டமான மதுவாக ஆக ஆக வந்து அதனுடைய எஃபெக்ட் ஜாஸ்தி. இப்போ இங்கிலீஷ் லிக்கர் இருக்குது, பிராண்டி, விஸ்கி, ஜின்னு, ரம்மு, வோட்கா, இப்படி என்னென்னமோ வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வந்து காஃபி குடிக்கிற மாதிரி தான். இந்த சாராயம் குடித்து பழகினவன் அதை கொடுத்தா இதெல்லாம் குழந்தைங்க குடிக்கிறது, பொம்பளை குடிக்கிறது எல்லாம் வேணாம். ஜின்னு கொடுக்குறோன்னு வச்சுங்க, தட்ஸ் அ லேடிஸ் ட்ரிங்க் அப்படிம்பா. ஜின்னு வந்து நீங்கள் வந்து இளநீரில் கலந்து அருமையாக குடிக்கலாம். எனக்கு அப்படி தான் ஒரு பெரிய இடத்துல பார்ட்டியில் அவங்க ஃபார்ம் ஹவுஸில் கொடுக்குறாங்க. இளநீர் குடிக்கிறீங்களா டாக்டர்னாங்க. கொடுங்கன்னு ஒரு இளநீர் குடித்தேன், நான் ரொம்ப நல்லா இருந்தது. முடித்தோடனே இன்னொன்று குடிங்க அப்படின்னாங்க. இன்னொன்று குடித்தேன். குடித்து முடித்தோடனே கொஞ்சம் தலையெல்லாம் கிருகிருந்துச்சு. நான் சொன்னேன், உடம்பு கெட்டு போச்சுங்கண்ணா. என்ன அப்படின்னாரு. இளநீர் குடித்தாலே தண்ணி அடித்த மாதிரி ஃபீலிங்கண்ணே. இளநீர் கொஞ்சம் தான், அதில் ஃபுல்லாக ஜின்னு ஊற்றி அது மாதிரி அது ஒரு ஜின்னு அவ்வளோ லைட்டு ட்ரிங்க்கு. அந்த சாராயம் குடிச்சு பழகணும்னா இது கிட்டே வரமாட்டான். ராயபுரத்தில் கிடைக்கிற சாராயம் இப்போ எப்படின்னு தெரியாது. எங்கள் காலத்தில் ராயபுரத்தில் வாங்குகிற சாராயத்தினுடைய கிக் பயங்கரமாக இருக்கும். அந்த மீனவர்கள் தயாரிக்கிற இதெல்லாம் அந்த போதைப் பொருள்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கடலில் போகும்போது சூறாவளி, மழை, புயல் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு போகணுங்கிறதுக்கு விறுவிறுப்பை ஏற்றிக்கிறதுக்கு அவங்க வந்து சில அவங்களுக்குன்னு விசேஷமான சில இதெல்லாம் இருக்கும். நான் கப்பலில் வேலை பார்த்ததுனால அந்த அவங்களோட மீனவர்களோட பழகினதுனால எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு கொடுத்து அவங்களோட போய் சாப்பிட்டாவே வேடிக்கையாக இருக்கும். அவங்க சாப்பாடே வேறு, அவங்க உலகமே வேறு. அதெல்லாம் அந்த குடிச்சு பழகினீங்கன்னா இந்த விஸ்கி சாராயம்லாம் வந்து காஃபி ஏற்றி சர்பத்து குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போயிடலாம். இந்த பிஸ்கட்டு, பிராண்டி இதெல்லாம் இந்த சிப்பு எதுவுமே வேண்டியதில்லை. தன்னை மறக்கிறதுக்கு அசல் உலகத்திலேருந்து போலி உலகத்துக்கு போய் ஒரு கனவு உலகத்துக்கு போகிறதுக்கு போதைப் பொருள்கள் நமக்கு கொடுக்குற ஒரு சுகம் அதுதான். அது இப்போ சாப்பிட்டு அந்த எவ்வளோ நேரம் அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க தூங்கி எழுந்தோடனே திருப்பி வேணுங்கிறான் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ அது உடல்லே ஒரு 20 நாள் 10 நாள் இந்த மாதிரி கணக்கு இருக்கா உள்ள? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது குடித்த உடனே உங்களை அறியாமல் நல்லா தூங்கிடுவீங்க. அதுவில் வந்து இதெல்லாம் கிடைக்காது. போதைப் பொருள் இருக்குது இல்லையா, போதை மருந்துகள் இருக்குது, கஞ்சா, அப்படின்னு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா, மரியானா இது போன்ற இதெல்லாம் ஒரு கனவு லோகத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகும். ஹலூசினேஷன்மா கலர் கலராக வரும். அப்படியே அதாவது அந்த கலர் காம்பினேஷன் வந்து அந்த அதாவது வான்கோங்கிற ஒரு பெயிண்டரை சொல்லுவாங்க, நெதர்லாண்டை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த மாதிரி குடிச்சுட்டு தான் பெயிண்டிங் பண்ணுவார், போதைப் பொருள் இது பண்ணிட்டு. இன்னைக்கு வரையிலும் வான்கோவனுடைய அந்த வண்ண கலவைகள் வந்து வேறு எந்த ஓவியனாலையும் செய்ய முடியல. உலக புகழ்பெற்ற இன்றைக்கு 300 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வான்கோவனுடைய பெயிண்டிங் வந்து அவ்வளோ பிரமாதம். அந்த பின்னாடி உருவங்கள் வந்து சாதாரணமாக இருக்கும், அதுக்கு பின்னாடி கொடுக்குற அந்த கலர் இது இருக்குது. அந்த கலர் இது வந்து இன்றைக்கு வரலாம் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. 300 வருஷமாக அதை வந்து அது ஸ்டடி பண்ணுறாங்க. அது எந்த போதைப் பொருள் அது இப்படி கிடச்சிருக்கும். அதில் தான் அவர் செத்தும் போகிறார். அந்த போதைப் பொருளில் தான் அவர் செத்தும் போகிறார். அது மாதிரி நீங்கள் கற்பனை பண்ண முடியாத இதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மயக்கத்தில் தான் இருப்பாங்க. மயக்கத்தில் ஹலூசினேஷன். அந்த பெண்ணோட வாழ்க்கை நடத்துகிறேன் அது மாதிரி நடந்துடும். மயில்சாமி சாப்பிட்டு படுத்துருப்பாப்புல, வடிவேல் வந்து எழுப்பிடுவாப்புல, போய் காலை சந்திரமண்டலத்தில் கால் வைக்கிற நேரத்தில் வந்து எழுப்பிட்டேன்னு தகராறு பண்ணுவார். இப்போ அந்தளவுக்கு இமேஜினேஷன் அங்கே போகும். அது தேவதாஸ் படத்துலேயே அதே தான் வரும். அவர் நல்லா அந்த இதில் இருக்கும்போது திடீர்னு அவர் நண்பர் வந்து எழுப்பு, அப்படி பார்வதியோடு நான் சந்தோஷமாக இருக்கும்போது எழுப்பிட்டியாடாம்பார் நாகேஸ்வர், அந்த ஹீரோ தேவதாஸ். அந்த படத்துலேயே அதெல்லாம் கட்டியிருக்காங்க. 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்சிகள்லாம் வந்துருக்கு. குடிக்கிறதுங்கிறது வந்து நான் தான் சொல்கிறேன், கல்லுண்ணாமைன்னு 10 குறள் எழுதியிருக்காருங்க, எவ்வளோ கெடுதல் அப்படின்னு. கல்லுங்கிறது இன்றைக்கி இருக்கிற கல் எடுக்காதீங்க. மது அன்றைக்கி பல்வேறு வகையான மதுக்கள் இருந்தது.
துயிர் செருந்தி அப்படின்லாம் நிறைய எதோ தேரல் அப்படிங்கிறான், தேரலுங்கிறான், தேனுங்கிறான், விதவிதமான மது வகைகள் இருந்திருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாமே இருந்திருக்குது. யானை வந்து மதுவை குடிச்சிட்டு வந்து அட்டகாசம் எப்படியெல்லாம் பண்ணுங்கிறது வந்து காமத்து பாலில் வள்ளுவர் எழுதியிருக்கார். இதெல்லாம் இருக்குது. மதுங்கிறது வந்து இன்றைக்கி நேரத்தில் தான் நான் மருத்துவர்களால் கேட்குறாங்க. இப்போ சாதாரண மதுவாக இருக்கட்டும், பிராந்தி விஸ்கி இந்த மாதிரி உள்ளதாக இருக்கட்டும், கணையத்தில் இல்லை, லிவருக்கு தான் போகும், ஈரலுக்கு தான் போகும், ஈரலை கெடுத்துப்படும். குடிக்கிறவனுடைய ஈரல் சத்தியமாக பழுதாகிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அது செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகுமா? அது போய் ஸ்டோர் ஆகிடுமாங்க? அது எல்லாமே அங்கே தானே போய் சேரணும். நீங்கள் சாப்பிட்ற எல்லா பொருளுமே வந்து ஈரலுக்கு தான் போகுது. ஈரல் தான் அது வந்து சக்தியாக மாற்றி அதை வந்து குடலுக்கு அனுப்புறது, ரத்தத்துக்கு சேர்த்துறது, எல்லாம் பண்ணுறது ஈரல் தான். அது இல்லைன்னா நம்ம இதய மிக முக்கியமான உறுப்புகள் அது பழுதடைகிறது இல்லை. ஈரலை வந்து கெடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. லிவர்னு அதுக்கு இங்கிலீஷில் ஏன் பேர் வச்சான்னா, ஒரே ஒரு துண்டு ஈரல் இருந்தால் போதும், அதை வச்சுக்கிட்டே நம்ம உடம்பு அது காப்பாற்றிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அது கெட்டு போச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ண முடியாது. எங்கள் ஆங்கில மருத்துவத்தில் இல்லை. மற்ற மருத்துவங்களில் சொல்கிறாங்க நாங்கள் இதை வச்சுருக்கோம் இதை வச்சுருக்கான்றாங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு பிரபலமான ஒரு பெரிய இன்றைக்கி அரசியலில் இல்லைனாலும் சக்தி வாய்ந்த மனிதனாக இருந்தால் அவருடைய கணவர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கி வரையிலும் மருத்துவத்தில் வந்து இதயத்தை நாங்கள் மாற்றி வச்சுட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டோம். இதயத்தை மாற்றி வச்சு 5 வருஷம் 8 வருஷம் உயிரோடு இருந்தவங்களாம் இருக்காங்க. நுரையீரலை மாற்றி வைக்கிற முடியுது. கிட்னி சிறுநீரகம் வந்து வச்சுட்டு ரொம்ப வருஷம் இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. லிவர் மாத்திரம் வச்சு சக்ஸஸ் ஆகவே இல்லை. 6 மாதம் இருக்கிறாங்க, போய்டுறாங்க. அதுக்கு மேலே அது வெற்றி அடையவே இல்லை. இன்றைக்கி ஒன்று லிவர் வந்து இல்லை, 1 கிராம் 12,000 20,000 விற்கிற அளவுக்கு அந்த போதைப் பொருள் வீரியம் உள்ளதா? அதை தாங்க சொல்கிறேன். நீங்கள் வந்து அஃபிஷியலாக நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனோட போனீங்கன்னாக்கா 3 ரூபா 4 ரூபா, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போய் கேட்டிங்கன்னாக்கா 3000 ரூபா. போதை தண்ணி போடுறதுக்கு தான் கேட்குறீங்கன்னு தெரியும். ஏன்னா அப்படி ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்தாக்கா அவனை கைது பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. இத்தனை ஆம்பியூல் கொக்கைன் இருக்குது, இத்தனை ஆம்பியூல் இது பெத்திரின் இருக்குது, கணக்கு போட்டு அவன் கணக்கை இது பண்ணிகிட்டு இருக்கும். விற்றதுக்கான இதை ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டணும். இப்போ சாதாரணமாக மது இருந்துறாங்கல்ல, அதுவே வந்து 24 மணி நேரம் வரைக்கும் அந்த இருக்குங்கிறாங்களே. 24 மணி நேரம்லாம் இருந்தாக்கா சாராய கடையெல்லாம் ஓடாது. 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் குடிச்சா தான் நிற்கும். 24 மணி நேரம் இருந்தாக்கா மறுநாள் போதை போயிடும். போதை போச்சு. அதுக்கு போதை போகணும், போனால் தானே அவனுக்கு மறுபடியும் அவங்ககிட்ட காசு வாங்க முடியும். 24 மணி நேரம் நான் கொடுத்துட்டா என் பொழப்பு என்ன வருது, பிஸ்னஸ் என்ன வருது? அதனால் அது மாதிரிலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். 6 மணி நேரம் வேலை செய்யும், 6 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யாது. 6 மணி நேரம் போதை இருக்கும். அந்த 6 மணி நேரத்தில் வந்து ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா இது என்னன்னா கியூமுலேட்டிவ் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவோம். நேற்று குடித்த சாராயம் கொஞ்சம் இருக்கும், இன்றைக்கி மறுபடியும் குடிக்கிறோம், அந்த சாராயம் கொஞ்சம் சேரும். ஒரு 10 நாள் சேர்ந்தா தொடர்ந்து அப்படி குடிக்கிறான்னு வச்சுக்க பாருங்கள், ஒரு அளவுக்கு சாராயம் வந்து ரத்தத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் 10 பாட்டில் குடித்தா கூட அவனுக்கு கிக் ஏறாது. ஏன்னா ஏற்கனவே அந்த சாராயம் உள்ளே இருக்குது. புதுசாக சாராயம் போகிறதுக்கு இடம் இருக்காது, புதுசாக கிக் வராது. அதனால தான் ரெகுலராக குடிக்கிறவனுக்கு பக்கெட்டாக குடித்தா கூட அவன் மட்டும் குடிச்சிக்கிட்டே இருப்பான். கிக்கு வராது அவனுக்கு, எதிர்பார்த்த கிக்கு வராது. அவன் அதனால தான் ரத்த தானம் பண்ணும்போது அவன் குடிக்கிற பழக்கம் உள்ளவனா நாங்கள் கேட்டுருவோம். அவன் ரத்தத்தை எடுத்து செக் பண்ணுவோம். ஆல்கஹால் இருக்குதுன்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம். ரத்த தானத்துக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். பல நோய்கள் பார்ப்போம், அது போக குடிச்சிருக்கானாங்கிறத பார்ப்போம். குடிபோதையில் இருந்தாக்க இது பண்ண மாட்டோம். குடிபோதையில் இருக்கும்போது நீங்கள் சாட்சி கோர்ட்டுக்கு போய் சொன்னீங்கன்னாலும் நடக்காது, ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து வாக்குமூலம் எடுக்கிறீங்க, அவன் போதையில் இருந்தான்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வாக்குமூலம் வச்சிடலாம். இதெல்லாம் சட்டத்தில் கொடுத்துருக்க விஷயங்கள். இது உடம்புக்கு அப்பாற்பட்டு சொல்கிற விஷயங்கள். இவனுக்கு வந்து அது அந்த நீங்கள் கேட்குறீங்களே, அவன் குடித்தானா ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிருந்தாக்கா அந்த உப்புன்னு ஊதின உடனே அதை க்ளீனாக காட்டிடும். 10 நாளைக்கு முன்னாடி குடிச்சிருக்காங்க அந்த கான்சன்ட்ரேஷன் குறைச்சலாக காட்டும். ஆக இப்போ குடிக்கலங்கிறது தெரியும். இவர் இன்னும் எனக்கு நெருங்கிய 2 நடிகைகளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அது எல்லாம் ஒரு செட்டாக சேர்ந்து தானே குடிச்சிருப்பாங்க, தனியாக குடிச்சிருப்பாங்க. எல்லா நடிகர்களுக்கும் வேலை போயிடுச்சுங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க? இன்றைக்கி சினிமா இல்லை. ஒரு காலத்தில் சினிமா எப்படி இருந்தது? எங்களுக்கெல்லாம் சினிமாங்கிறது வாழ்க்கையோட ஒட்டுன விஷயம். சினிமாவை அன்றைக்கி புடவை எடுக்க போகிறோன்னாக்கா அந்த படத்தில் அந்த கதாநாயகி கட்டிகிட்டு வந்தாலே அந்த மாதிரி புடவை இருக்குதா கடையில் போய் கேட்குறது, அப்படி தான் கேட்டோம். அதான் அந்த காலத்தில் அதே டிசைன் வேணும். தேவிகா ராணின்னு எங்கள் அப்பாவெல்லாம் சின்ன பச்சலாக இருக்கும்போது தேவிகா ராணிங்கிறவங்க தான் பெரிய நடிகை.
அந்த அம்மா வந்து பஃப் வச்ச இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் ஒன்று போட்டுச்சு. அது தேவிகா ராகினி ஜாக்கெட்டுன்னு பேர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் அம்மா ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம் அந்த பஃப் வச்ச கை தேவிகா ராணி ஸ்டைல். அது மாதிரி அந்த ஸ்டைலெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா தியாகராஜ பாகவதர் கிராப்புன்னு பேர். தலைமுடி பின்னாடி விட்டிங்கன்னா பாகவதர் கிராப்புன்னு பேர். அது மாதிரி சினிமா வந்து வாழ்க்கையோடு ஒட்டி இருந்தது. எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் எல்லாமே சினிமாவை நம்பிக்கிட்டு இருந்தது. அது 30களில் இருந்து 70கள் வரையிலும் 80கள் வரையிலும் சினிமா வந்து பெரிய டாமினேஷன். இன்றைக்கி சினிமா போயிடுச்சு. சீரியல் வந்ததுக்கு பிறகு சினிமா டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. சினிமாக்களே வந்து ஓடிடியில் வர ஆரம்பித்த பிறகு எவனும் வெளியே போகிறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னா கட்டுப்படி ஆகலை. ரெண்டாவது ஒரு ட்ராவல் வெளியில் பயணம் பண்ணுறது அவ்வளோ சுலபமாக இல்லை. எந்த கிராமத்தில் கூட வந்து வெளியில் போகிறதுக்கு நம்மளால் முடியல. அந்த அளவுக்கு சாலை வசதிகள் எவ்வளோ பெருகி இருந்தாலும் வாகனங்கள் பெருகிட்டதுனால ரோட் டிராஃபிக்கு அது இதெல்லாம் மிஞ்சி போகிறதுனா வேண்டாம், வீட்டிலே பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம். இன்றைக்கி ஆன்லைனில் எல்லாம் வந்ததுக்கு பிறகு கொரோனா வந்து மிச்சம் மீதியும் கெடுத்து பிடிச்சி ஆன்லைனில் பழகிட்டோம். ஹோட்டலுக்கு நம்ம போகிறது இல்லைங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறோம், எல்லாம் வீட்டுக்கு வந்துடுது. அப்படி இருக்கும்போது ஹோட்டலுக்கே நம்ம போகிறதில்ல, அப்புறம் சினிமாவுக்கு எங்கே போகிறது? இப்போ வீட்டில் சொல்லுவேன், இந்த படம் வந்துருதான், போயிட்டு வந்தால் என்னான்னு, என்றைக்கு போகலான்னு வாங்க, இன்றைக்கி போகலான்னு. இல்லை இன்றைக்கி அந்த சீரியலில் அந்த இது வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட் ஒரு அதனால் இன்றைக்கி வேணாம், நாளைக்கு போகலாம். வீட்டுக்குள்ளார போகும்போது சீரியல் நடந்துக்கிட்டு நேரத்தில் நான் 7:30 மணிக்கு வீட்டுக்குள்ளார போகும்போது ஒரு காஃபி கிடைக்குமான்னு சொன்னோன்னா, கொஞ்சம் இருங்க, இந்த சீன் முடிஞ்சப்புறம் வெயிட் பண்ணணும். சீரியல் நடக்கிற நேரத்தில் சொந்தக்காரர் போனாக்க சீரியல் பார்த்துக்கிற நேரத்தில் வந்து கழுத்து எடுத்துக்கிட்டு என்ன ஏன்டா சொந்தக்காரனை பார்க்குறதுக்கு நமக்கு இது இல்லை. அந்த அளவுக்கு சீரியல் வந்து வாழ்க்கையோடு வந்துடுச்சு. இன்றைக்கி அதனுடைய விளைவு இன்றைக்கி சினிமா போயிடுச்சு. இன்றைக்கி சினிமாவில் நடிக்கிற நட்சத்திரம் நமக்கு தெரியல, சீரியலில் நடிக்கிறவங்களை வச்சுட்டு ஷோ நடத்துகிறாங்க. போட்டால் ஆயிரக்கணக்கில் வந்து கூட்டம் கொடுத்து அந்த ஷோ நடத்தினாக்க யாரும் சினிமாக்காரர் இல்லை, எல்லாம் சீரியல் மாறி போச்சு. அதனால தான் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது தெரியல. இப்போ ஸ்ரீகாந்த் நீங்கள் சொல்கிற நடிகர் பாவம் மிஞ்சி போனால் ஒரு 45-46 வயசு இருக்கும். அவருக்கு 47. இந்த நேரத்தில் தான் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றி பெரிய மனுஷன் சமூகத்தில் அறிமுகம் ஆக வேண்டிய நேரத்தில் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் கிடக்கிறாங்கனாக்கா எப்படி இருக்கும்? அதை மறக்கிறதுக்கும் அதை மறைக்கிறதுக்கும் வர வழியில் தன்னை மறந்து கிடக்கணும். போதையில் போயிட்டோம்னா மயங்கிடுறோம். ஒரு 6 மணி நேரம் நிம்மதியாக இருக்கும், ஒரு 6 மணி நேரம் சுகம். வேற என்ன பண்ண முடியும்? நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.